இன்சென்டிவ் பே கமிஷனுக்கு ஏற்றார் போல் இன்சென்டிவ் ரேட் என்பது ஏற வேண்டும். இதானே சார்? 7ஆவது சம்பள கமிஷனுக்கு ஏற்ற மாதிரி இன்சென்டிவ் ரேட் என்பது ரைஸ் ஆகும். இதானே சார்? இன்சென்டிவ் என்ன? நம்ம செய்யற நார்மல் ஒர்க்லேருந்து அடிஷனலாக எவ்வளோ வேலை கூடுதலாக செய்கிறோம், அதில் ஏர்ன்ட் அவர் எவ்வளோ அவர் சேவ்ட் அவர் எவ்வளோ, அதுலேருந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஊக்கத்தொகை இன்சென்டிவ் போனஸ். இதானே சார்? இப்போ இன்சென்டிவ்க்கு ரயில்வே போர்டு அக்ரிமெண்ட் போடுது. போடும்போது என்ன பேசணும் சார்? இவங்க ஏற்கனவே அதை சொல்லிட்டான், 5% நீ டார்கெட்டை அதிகமாக்கணும்னு ஒரு கண்டிஷன் வச்சுட்டான். யாரு? இன்சென்டிவ்க்கு ஏஆர்எஃப் என்எஃப்ஐஆர் கூட அக்ரிமெண்ட் போடும்போது ரயில்வே போர்டு 5% நீ ப்ரொடக்டிவிட்டியில் நீ இன்க்ரீஸ் பண்ணணுங்கிற ஆர்டரை கொண்டு வந்துட்டான் அவங்ககிட்ட. அதையும் ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு அடுத்த இஷ்யூ என்ன? பயோமெட்ரிக் இஸ் கம்பல்சரின்னு போடுறான். இவங்க என்ன சார் கேட்கணும்? இன்சென்டிவ்ல நீ ஒரு வண்டி சேர்றத 1.5 வண்டி கொடுன்னு கேட்ட நியாயம். பயோமெட்ரிக்கும் அவுட்டர்னுக்கு என்ன சம்பந்தம்? பயோமெட்ரிக்கும் இன்சென்டிவ் வேலை டார்கெட்டுக்கு என்ன சம்பந்தம்? நீ தான் 5% ப்ரொடக்டிவிட்டியில் இன்க்ரீஸ் ஆகணும்னு சொன்னேன். அந்த 5% நாங்கள் ஒத்துக்கிட்டோம். 5% ஒத்துக்கிட்ட பிறகு பயோமெட்ரிக் 4 வேலைங்கிறத ஏன் நீ கொண்டு வர? இதை எதிர்க்கிறோம் என்று இவர்கள் மறுப்பு தெரிவித்திருக்க வேண்டுமா வேண்டாமா? இல்லையே. ஏஆர்எஃப்பும் ஒத்துக்குது, என்எஃப்ஐஆரும் ஒத்துக்குது. அந்த லெட்டர் கொடுப்பாங்க. எங்கால 1000 ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. 1-2 1000 ஜெராக்ஸ் வச்சிருக்காங்க. கொடுக்குறோம், எல்லா லெட்டரையும் கொடுக்குறோம். போய் டிஆர்யூ சொல்லாது. ஒரே கேள்வி, இன்சென்டிவ் ரேட் ஏற்றணும்னா டார்கெட் 5% ஏற்று நீ சொல்லிட்டேன், ஒத்துக்கிட்டான். அதுக்கு மேலே ரயில்வே போர்டு கண்டிஷன் வைக்கிறான், 4 வேலை பயோமெட்ரிக். நீ எப்படி அதை ஒத்துக்கிற? ஏஆர்எஃப் என்எஃப்ஐஆர் ஏன் ஒத்துக்கிற? டார்கெட்டுக்கும் அவுட்டர்னுக்கும் இன்சென்டிவ்க்கும் என்னையா சம்மதம்? சண்டை போட வேணாமா? நான் கேட்கிறேன், ஜிஎம் ஆபீஸ்ல பயோமெட்ரிக் இருக்கா சார்? ஜிஎம் ஆபீஸ் வேணாங்க, ரயில்வே போர்டில் வச்சானுங்களே பேசுறானுங்களே, அந்த ரயில்வே போர்டில் இன்ன வரைக்கும் பயோமெட்ரிக் இருக்கா? இல்ல டெல்லி ரயில்வே போர்டில் பயோமெட்ரிக் இல்ல. என்ன மண்ணாங்கட்டிக்கு நீ ஒர்க் ஷாப்புக்கு கொண்டு வர கேட்க வேணாமா இவங்க? அதை தானங்க நாங்க கேட்கிறோம். நீ கேட்கலையா? அதை ஒத்துக்கிட்டு தானே இந்த 2 பேரும். சரி, இன்சென்டிவ்ல பயோமெட்ரிக்கை ஒத்துக்கிட்டேன். இங்க ஒரு யூனிட் தான் நீ கையெழுத்து போட்ட. ஸ்டார்டிங் ஆஃப் த ஷிஃப்ட், க்ளோசிங் ஆஃப் த ஷிஃப்ட் ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்ட. நீ ஒரு வேளை கையெழுத்து போட்ட பிறகு அவன் அரியர்ஸ் கொடுறானா, 4 வேளை ஆக்குன்னு கண்டிஷன் வச்சான். நீ 2 வேளைக்கு ஒத்துக்கிட்ட பிறகு 4 வேளை பயோமெட்ரிக்னா ஓகே, ஓட்டியா 6 வேளை பயோமெட்ரிக். என்னங்க அர்த்தம்? அந்த அரியர்ஸை கொடுக்கல. எங்க அந்த அரியர்ஸுக்கு டிஆர்யூ ஆட்களை தட்டின்னு போய் ஜாயிண்ட் ஆபீஸ்ல போராட்டம் வச்சிருங்க. அன்னைக்கு ஆபீசர்ஸ் வெளியே வர முடியல, ஜாயிண்ட் ஆபீஸ் முற்றுகையாச்சு. அதுக்கு பிறகுதான்டா இன்சென்டிவ் அரியர்ஸ் கேரேஜ் தொழிலாளி லோக்கல் தொழிலாளி வாங்கினா. உன்னாலயா? இல்லையே. இன்சென்டிவ்ல கையெழுத்து போட்டு வந்துட்டேன், பயோமெட்ரிக்ல கையெழுத்து போட்டு வந்துட்டேன், ஒத்துக்கிட்டு.